இன்றைக்கு நான் பேச போகிற கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, தேவ தரிசனம் தடுமாற்றத்திற்கா. இந்த காலகட்டத்தில் நான் பார்க்கும் பொழுது ஒரு தேவ பிள்ளை ரட்சிக்கப்படுகிறார்கள், ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள், அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள், கர்த்தருக்குள்ளாக வைராக்கியமாயிருக்கிறார்கள். ஆனால் இந்த நிலையெல்லாம் மாறி அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவர்களை கர்த்தர் எந்த அழைப்பில் அழைத்திருக்கிறார், அவர்களை குறித்து கர்த்தர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார், அவர்களை குறித்து அவர்கள் ஒரு தரிசனத்தை பெறுகிறார்கள். நான் இப்படிதான், என் வாழ்க்கை இப்படிதான், என்னுடைய ஜீவியம் இப்படிதான் என்று சொல்கிற ஒரு தேவ தரிசனத்தை பெறுகிறார்கள். தேவ தரிசனத்தை பெற்ற பிறகுதான் நிறைய பாவம் செய்கிறார்கள். தேவ தரிசனத்தை பெற்ற பிறகுதான் அவங்க வாழ்க்கையே தடம் புரண்டு போகுது. ரட்சிக்கப்படும் பொழுது இருக்கக்கூடிய பக்தி பரவசம், ஆண்டவருடைய சமூகத்தில் ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படி என்று சொல்கிற நிலையில் வரும் பொழுது அவர்கள் ஆண்டவருக்காக இப்படி வாழணும் அப்படி வாழணும் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த சிந்தனை தேவ தரிசனத்தை பெறும் பொழுது இல்லாமல் போகுது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்கு என்ன வரும்? ஐயோ, படம் பார்க்கக்கூடாது, நாடகம் பார்க்கக்கூடாது, அதெல்லாம் பார்க்கக்கூடாது, ஆண்டோடைய பிள்ளையா வாழணும் அப்படின்லாம் யாருக்கெல்லாம் வந்திருக்கு? உங்களுக்கு யாருக்கு வந்திருக்கா? நீங்க இருக்கிறத பார்த்தா இன்னும் படம் பார்க்குறீங்க மாதிரி தெரியும். ரட்சிக்கப்பட்டு இப்ப ஞானஸ்நானம் எடுக்க போறீங்க, ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்க. உங்களுக்குள்ள நீங்க என்னென்ன தீர்மானம் எடுத்தீங்க? நான் இப்படி வாழணும், நான் இப்படி இருக்கணும், நான் இனி ஆண்டவருடைய பிள்ளையாகவே. அதுக்கு பிறகு பார்த்தா ஒரு ஆவியானுடைய வல்லமை இறங்குது, அபிஷேகம் இறங்குது. அபிஷேகம் இறங்கினோடனே உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆமா, கால் தரையில இருக்காது. நான் இனி கர்த்தருக்காக செத்தாலும் பரவாயில்லப்பா. ஆனா உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற ஒரு லாங் டைம் தரிசனம் உங்களுக்கு உண்டாகுது. நான் உன்னை இப்படி கனம் பண்ணுவேன், உன் களஞ்சியம் நிரம்பும், நீ இப்படி ஆயிருவ, நான் உன் கூட இருப்பேன். ஆண்டவருடைய பிராமிஸும் ஆண்டவருடைய தரிசனமும் நமக்கு கிடைக்கிற சொப்பனம், நம்ம வாழ்வியல் நடக்கிற சில அற்புதம், இதெல்லாம் பார்த்த உடனே நமக்கு எப்படி இருக்கு? ஆமா, இனி எனக்கு ஒரு குறை இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டார், என்னோடு இருப்பேன், உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த தரிசனம் வந்த பிறகு வாழ்க்கையில தடுமாற்றம். ஒரு தேவ பிள்ளை ரட்சிக்கப்படும் பொழுது பக்தியா இருக்கிறார்கள், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறார்கள். இதை நான் செய்ய மாட்டேன், இப்படி நான் வாழ்வேன் அப்படியெல்லாம் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒரு ஒரு அந்த நிலையெல்லாம் மாறி இன்னொரு உன்னத நிலைக்கு போகக்கூடிய நேரம் வரும் பொழுது வாழ்க்கையில் தடுமாற்றம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதைதான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட சிந்திக்க போறேன். ஆமென். சிந்திப்பதற்கு காரணம் என்னன்னா, உங்களை எல்லாரையும் ஆண்டவர் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கொண்டு போக விரும்புகிறார். ஆமென். இன்னொரு நிலைக்கு கொண்டு போக விரும்புகிறார். யாராயிலும் நான் காலம் முழுவதும் விசுவாசியா இருப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க விசுவாசியா இருக்க முடியாது. நான் காலம் முழுதும் நான் இப்படியே ஜெபம் பண்ணுவேன், இப்படியே ஆராதிப்பேன், இப்படியே அபிஷேகத்தில் நிரம்புவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால அப்படி இருக்க முடியாது. உங்களை ஆண்டவர் அடுத்த நிலைக்கு கொண்டு போக விரும்புகிறார். உங்களை கொண்டு சில ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்க மூலமாய் சில வரங்கள், வல்லமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், உங்களுக்குள்ளாக தேவ தரிசனத்தை கொடுக்கிறார், தேவ நடத்துதலை கொடுக்கிறார். உங்களை ஆண்டவர்
செலக்ட் பண்ணுகிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்படி என்றால் நாம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாற்றப்படுகிறோம். எப்பொழுது, எப்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்கிறார் என்றால், ஒரு உபத்திரவத்தின் குகையில் நம்மை தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்ட பிறகு தேவன் என்னை கொண்டு இப்படி இப்படி செய்ய போகிறார், இந்த காரியத்தை நடப்பிக்க போகிறார் என்று தரிசனம் வந்த பிறகுதான் நமக்கு புரியுது, நான் கடந்து வந்த இந்த உபத்திரவம் என்னை தெரிந்து கொள்வதற்காக தான். உபத்திரவப்பட்டது நல்லது. அப்பொழுதுதான் ஆண்டவருடைய செயல் திட்டங்களை நான் அறிந்து கொண்டேன், பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இப்ப தரிசனம் பெற்று என்னுடைய நிலையை நான் உணர்ந்து, என்னுடைய அழைப்பை நான் உணர்ந்து, கர்த்தர் என்னை கொண்டு இதை செய்ய விரும்புகிறார் என்கிற நிலை வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் வரக்கூடாது. அல்லேலூயா. ஒரு பாதி கிணறு தாண்டும் போது தடுமாற்றம் வந்தா என்ன நிலை? கரையில் இருக்கும் போது தடுமாற்றம் வந்தா தப்பிச்சுக்கலாம். பிரச்சனை அதுதான். நிறைய கிறிஸ்தவர்கள் வாழ்க்கை தொலைந்து போனதற்கு காரணம் அதுதான். ஆண்டவருக்காக நான் பக்தி வைராக்கியம், நான் அப்படியா இப்படிதான் அப்படின்னு சொல்ல, பேதுரு அவர் எனக்கு தெரியவே தெரியாது பண்ணிட்டான். காரணம் என்ன? ஆண்டவர் சொன்னாரு, ஏய் உன்ட்ட தப்ப நான் சாவி கொடுக்கிறேன், நீ திறந்தா திறந்துரும், பூட்டுனா பூட்டிடும். இதை பார்த்த உடனே அவனுக்கு கையும் காலும் புரியல. இதெல்லாம் கேட்டான். அப்பா 12 பேருக்குள்ளே நான் யாரு? நான் ஒரு ஹீரோ தான் அப்படிங்கிற ஒரு தெம்பும் தெனாவிட்டு வந்துச்சு. ஆண்டவர்கிட்டயே சொல்றான், ஆண்டவரே இவங்க எல்லாரும் ஓடி போனாலும் பரவாயில்ல, நான் உமக்காக, ஆமா நான் உமக்காக ஜீவனை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, தம்பி நீ கொஞ்சம் நில்லு, இன்னைக்கு நைட்டு 3 முறை நீ என்ன செய்ய போற? மறுதலிக்க போற. இன்னைக்கு 3 முறை எனக்கு விரோதமா நீ பேச போற. அவனுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியல. நான் ஆண்டவருக்காக சாவேன்னு சொல்றேன், அவர் என்னை தட்டி கொடுத்து உன்னோட கர்த்தர் இருப்பார், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லணும். அவர் என்ன சொல்றாரு? ஒரு ஆள் ஆண்டவருக்காக நான் செய்ய போறேன்னு சொன்ன உடனே நம்ம என்ன செய்யணும்னு விரும்புறோம். என்ன செய்யணும்? பாஸ்டர் என்னை தட்டி கொடுத்து வெல்டன், கர்த்தர் உன்னோடு இருப்பார், கவலைப்படாத அப்படின்னு உற்சாகப்படுத்துவான்னு பார்த்தா, என் வாழ்க்கையில எதிர்காலத்தில் நடக்க போகிற சம்பவத்தை சொல்றாரு பாரு. எனக்கு எப்படி இருக்கும் மனசு? இன்னைக்கு வரக்கூடிய பிரச்சனை ரட்சிக்கப்படும் போது குழப்பம் இல்லை. நம்ம என்ன சொன்னாலும் எஸ் சார், மாற்று கருத்தே இல்லை. பாஸ்டர் எனக்கு ஒன்றும் தெரியாது பாஸ்டர், நீங்க என்ன சொல்றீங்களோ, நீங்க என்ன சொல்றீங்களோ, ஜெபம் பண்ண சொன்னா ஜெபம் பண்றேன், பாட்டு பாட சொன்னா பாட்டு பாடுறேன், அங்க போக சொன்னா போறேன், இங்க வர சொன்னா வரேன். தரிசனம் கிடைச்சிட்டு அவர் என்ன சொல்ல? என்ன கிடைச்சிட்டு? தரிசனம் கிடைச்சிட்டு. தரிசனம் கிடைச்சிட்டு இனி அவரு சொல்றது மட்டும் நான் செய்ய மாட்டேன். அவரு என்ன பாட்டு பாட விட மாட்டேங்கிறாரு, அவரு என்ன பிரசங்கம் பண்ண விட மாட்டேங்கிறாரு, நான் இனி அதெல்லாம் இருக்க மாட்டேன். எனக்கு என்ன கிடைச்சிட்டு? தரிசனம் கிடைக்கிற வரைக்கும் எத்தனை பேரை நான் சந்திச்சிருக்கேன் தெரியுமா? நான் பெயர் சொல்லி கூட அவங்க என்னென்னலாம் சொன்னாங்கலாம் சொல்லுவேன். தரிசனம் கிடைக்கிற வரைக்கும் பாஸ்டர் அவங்க சொல்றது என்னன்னா, பாஸ்டர் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் பாஸ்டர், என்னிடத்துல நீங்க நேரடியாவே பேசுறீங்க, நீங்க பேசுறது எல்லாம் கர்த்தர் பேசுறார் பாஸ்டர். இது எது வரைக்கும்? தரிசனம் கிடைக்கிற வரைக்கும். தரிசனம் கிடைச்ச பிறகு பார்த்தா இவர்கிட்ட கர்த்தருடைய வார்த்தையே கிடையாது, இவர் மூலமா கர்த்தர் பேசுறதே இல்ல.
நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் பேசணும் ஜெபிச்சுக்கிட்டு வரேன். அங்க ஆண்டவர் பேசவே இல்லை. அல்லேலூயா. எதனால? தரிசனம் கிடைச்சிட்டு. பிரச்சனை அங்கதான். தரிசனம் கிடைச்சதுனால நம்ம யோபு சொல்றாரு பாத்தீங்களேன், என் சுவாசம் என் மனைவிக்கு வெறுப்பா இருந்துச்சான். அல்லேலூயா. எதனால? அம்மாவுக்கு தரிசனம் கிடைச்சிட்டு. என்ன தரிசனம் கிடைச்சிட்டு? நீர் மாத்திரம் தேவனை தூசிச்சுட்டா இன்னைக்கு உமக்கு அடக்க ஆராதனை வைக்கலாம். அம்மாவுக்கு அவ்வளவு ப்ராபசி, அவ்வளவு தீர்க்க தரிசனம். நான் வேணா சொல்றேன், ஒரே ஒரு நிமிஷம் தேவனை தூசியும் அங்க ஓடிக்கிட்டு இருக்கிற ஜீவன் படக்குன்னு போயிடும். 10 பிள்ளை அடக்கம் பண்ணோம், 11 ஆளா ஒன்னையும் நான் என்ன செஞ்சிடலாம்? க்ளோஸ். அல்லேலூயா. என்ன தரிசனம், என்ன தரிசனம், அக்யூரான தரிசனம். உண்மையா நீங்க கவனிங்க, அம்மா சொன்ன வார்த்தை அவ்வளவு ப்ராபசி. அன்னைக்கு மாத்திரம் அவன் இயேசுவை தூசித்து இருந்திருந்தானா அவன் ஜீவன் போயிருக்கும். அல்லேலூயா. இந்த தரிசனம் பெற்ற அந்த அம்மாவுக்கு யோபுடைய சுவாசம் வெறுப்பா இருக்குதான். 19 அதிகாரத்துல இருக்குன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? 19-17 வாசிங்க, நீங்க வாசிங்க. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது, என் கற்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன். சுவாசம் கூட யாருக்கு வேறுபட்டு இருக்கு? மனைவிக்கு வேறுபட்டு. அல்லேலூயா. அவர் என்ன சொல்லிட்டார்? அப்படி என்னம்மா யாமா இப்படி பேசுற? தேவனிடத்தில் நன்மையை பெற்றனா தீமையை பெற வேண்டாமா? ஏன் அப்படி சொல்லிட்ட? உடனே வருது வெளிப்பாடு, நீ தேவனை தூசியம், ஜீவனை விடு. நான் கவனிக்கிறேன், நான் இந்த ஊழிய பயணத்தை இத்தனை வருஷத்துல நிறைய நபர்களை நான் சந்திக்கிறேன், நிறைய நபர்களை நான் சந்தித்து இருக்கிறேன். அவர்கள் ஆரம்பத்தில் கர்த்தருக்காக வாழ்கிறார்கள், பரிசுத்தமாய் வாழ்கிறார்கள், வைராக்கியமாய் வாழ்கிறார்கள், பாவத்தை வெறுக்கிறார்கள், தேவனுக்காக தான் வாழ வேண்டும் என்கிற அந்த நோக்கம் கடுகளவும் சிதைந்து போவதில்லை. ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் ஆவிக்குள்ளாகி தேவ தரிசனத்தை பெற்று, தேவ திட்டத்தை பெற்று, தேவ அழைப்பை பெற்று, தேவ காரியத்தை அவர்கள் கண்கள் காணும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் வருகிறது. இந்த தடுமாற்றம் பேராபத்து. அல்லேலூயா. இந்த தடுமாற்றம் பேராபத்து. அது நம்ம வாழ்க்கையை கசக்கி பிழிஞ்சிடும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா வேற ஒண்ணும் இல்ல. காரணம் என்னன்னா மனுஷீகம். சொல்லுங்க. ஆமா, தேவ பிள்ளைகள் மனுஷீகத்தில் சிந்திக்கிறார்கள், தேவ பிள்ளைகள் மனுஷீகத்தில் யோசிக்கிறார்கள். போன வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், அப்போஸ்தலர் 21வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைத்து போக பண்ணுகிறீர்கள்? கவனிக்கிறீங்களா? இப்ப நீங்க கவனிங்க, பிலிப்புக்கு 4 பிள்ளைங்க தீர்க்கதரிசிங்க. இதுல எக்ஸ்ட்ரா அகபு என்கிறவனுக்கு கூட வந்துட்டான். இவங்க எல்லாம் என்ன தரிசனம் சொல்றாங்க? இப்படிப்பட்ட ஒருத்தனை எருசலேம்ல கொல்ல போறாங்க. அல்லேலூயா. எருசலேம்ல கொல்ல போறாங்கன்னு சொன்ன உடனே அங்க இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு கண்ணீர். கவனிங்க, வெளிப்பாடு வந்தா என்ன செய்யணும்? வெளிப்பாடு வந்தா தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. வெளிப்பாட்டுல நம்முடைய பரிதாபம் கலக்க கூடாது. தேவ திட்டத்துல நம்முடைய மனுஷீகம் அதில்
ஒன்றோடு ஒன்றாக பிணையக்கூடாது. கர்த்தர் ஒரு திட்டம் வைக்கிறார். கர்த்தருடைய திட்டம் நிறைவேறக்கூடாது என்று நாம் அழக்கூடாது. அல்லேலூயா. ஏனென்றால் அகபு சொல்கிறான், எருசலேமிலே இவன் அடிக்கப்பட போறான், கொல்லப்பட போறான் அப்படின்னு சொல்றான். அது உண்மைதான். அடிக்கப்படுறதும் அவனுக்கு விரோதமாக பல பேர் எழும்பி அவனை கொன்னாதான் நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்வதும் இதெல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த பவுல் எருசலேமிலே சாக போறது இல்லை. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா தேவன் என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியா செய்வார். நாம் மனுஷீகத்தில் போர் புரிகிறவர்களாய் மாறக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தணும். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் போல் ஆக கடவுது, உம்முடைய விருப்பம் போல் ஆக கடவுது. இந்த பவுலுடைய ஆரம்ப ஸ்டேஜ் நீங்க பாருங்களேன். பவுல் ஆரம்பத்தில் கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருந்த ஒரு மனுஷன். அல்லேலூயா. அப்படின்னா ஆரம்பம்னா முடிவும் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் அந்த பவுலை குறித்து சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்றேன். இந்த பவுலை அப்போஸ்தலரிடத்தில் அறிமுகப்படுத்தினது யார் தெரியுமா? அப்போஸ்தலரிடத்தில் அறிமுகப்படுத்தினது யார் தெரியுமா? இந்த பவுல் ரட்சிக்கப்பட்ட உடனே, தேவ தரிசனத்தை பெற்ற உடனே அவர் அரபு தேசத்தில் போய் 2 வருஷம் இருந்துட்டார். அரபு தேசத்தில் போய் அவர் அங்க தனியா இருந்துட்டார். அங்கதான் மறுரூபம் அடைஞ்சார், தேவனை கண்டார், பல காரியம் நடந்துச்சு. ஆனா அதுக்கு பிறகு பார்த்தா இந்த பவுல் எருசலேமுக்கு வந்த பிறகு இந்த பவுலை அறிமுகப்படுத்தினது யாருன்னா, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனோடு பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. பவுல் படத்துல பார்த்தா பவுலுக்கு ஞானஸ்நானம் கொடுத்ததும் இந்த பர்னபா தான். அப்படிதான் போட்டிருக்காங்க. அதுக்கு சான்று இருக்கான்னு தெரியல. இப்ப பாருங்க, பர்னபா பவுலுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறான். ஞானஸ்நானம் கொடுத்த பிறகு அங்க பெரிய பிரச்சனை உண்டாகுது. கூடையில ஏத்தி வச்சு இறக்கி விட்டுறாங்க. கூடையிலிருந்து இறக்கப்பட்டு தப்பிச்சு போனவன் அவன் 2 வருஷம் எங்க போயிட்டான்? அரபு தேசத்துக்கு போயிட்டான். அரபு தேசத்துல போய் மறுபடியும் திரும்பி வரும் பொழுது இந்த பர்னபா தான் மறுபடியும் அவனை என்ன செய்கிறான்? சேர்த்து கொள்கிறான். அல்லேலூயா. அந்த படத்தின்படி பவுலுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தது யாரு? பர்னபா. இப்ப சேர்த்து கொண்டது யாரு? பர்னபா. அப்போஸ்தலரிடத்துல போய் அறிமுகப்படுத்தினது யாரு? பர்னபா. நீங்க அப்படியே நீங்க கவனிச்சீங்கன்னா பவுலும் பர்னபாவும் அவர்கள் செய்த ஊழியம், அவங்க அந்த பிறவி குருட முடவனை எழுப்பி விட்டது, பவுல ஒருத்தனாகவும் பர்னபாவை இன்னொருத்தனாகவும் யூபிதர் என்றும் மெர்க்குரி என்றும் அங்க பயங்கரமான என்ன தோல்ல தூக்கி வச்சு கொண்டாடினது, பல காரியம் நடக்குது. முதலாவது இந்த தர்ம ஊழியம். அப்படி என்றால் உதவியற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாகவும் இந்த பவுலும் பர்னபாவும் தான் சேர்ந்து போனாங்க. 13வது அதிகாரம் 1 வசனத்துல பாத்தீங்கன்னா, உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது அங்க தேவ தரிசனம் வெளிப்படுது. என்ன வெளிப்படுது? பவுலையும் பர்னபாவையும் தான் அழைத்த ஊழியத்துக்காக அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரே சொல்கிறார். அல்லேலூயா.
இரண்டாவது வசனத்தை பார்த்தா அவர்கள் அப்பொழுது ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த போது பவுலையும் பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள். பாருங்க, பரிசுத்த ஆவியானவரே கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறார் பவுலையும் பர்னபாவையும். 15வது அதிகாரம் 39வது வசனத்துக்கு வாங்க. அப்படியே 2 பக்கம் திருப்புங்க பார்ப்போம். 15வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிங்க. இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்ரு தீவுக்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரர்களாலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்ட புறப்பட்டு. நல்லா கவனிங்க, யாருக்கு கடும் வாக்குவாதம் வந்தது? பர்னபாவும் பவுலும் யாரு? பரிசுத்த ஆவியினால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பரிசுத்த ஆவியானவரால் பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்குள் வாக்குவாதம் வரணுமா? சண்டை வரணுமா? 2 பேரும் யாரு? சும்மா அபிஷேகம் பெற்றவர்கள் இல்ல. அவங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். அவங்க 2 பேரையும் நான் நியமித்த, நான் தெரிந்து கொண்ட ஊழியத்தை செய்வதற்காக பிரித்து விடு. அப்ப எதனால சண்டை வந்துச்சு? அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்களேன். நல்ல கவனிங்க, 37 வாசிங்க. போக வேண்டும் என்றான். நல்ல கவனிங்க, என்னைய பாருங்களேன், ஒரு நிமிஷம் என்னைய பாருங்களேன். இவங்களுக்கு என்ன பிளான் பண்ணுதுன்னா, நம்ம நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். இப்போ மறுபடியும் ஒரு ரவுண்டு என்ன செய்யலாம்? இந்த மூப்பர்கள்லாம் பார்த்து நம்ம அங்கங்க போன ஊழிய களமெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிந்து கொண்டு வருவோம் அப்படின்னு பவுலும் பர்னபாவும் பேசுறாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த பர்னபா என்ன சொல்றாருன்னா, எப்பா இந்த மார்க்கை என்ன செஞ்சுக்குவோம், மார்க்கையும் கூட்டிக்கிட்டு போவோம். அப்ப பவுல் சொல்றாரு, நல்லா கவனிங்க, 2 பேருமே தேவ தரிசனம் பெற்றவர்கள். 2 பேருமே தேவ தரிசனம் பெற்றவர்கள். பவுல் சொல்றாரு, எப்பா பரிசுத்த என்ன சொன்னாரு? நம்ம 2 பேரும் தான், நம்ம 2 பேரும் தான். இப்ப ஏன் நீ மார்க்க உள்ள கொண்டு வர? மார்க் யாரும் தெரியுமா? அன்னைக்கே நம்மளை கலத்தி விட்டு போனவன். மார்க் யாரு? அன்னைக்கே நம்மளை விட்டு விட்டு போனா. அதுக்கு மேல உள்ள வசனத்துல நீங்க வீட்டுல போய் வாசித்து தெரிந்து கொள்ளுங்க. நம்ம கூட வரல, அதனால மார்க்க என்ன செய்ய கொண்டு போக கூடாது? கூட்டி கொண்டு போக கூடாது. அவ்வளவுதானே மேட்ரு. சரிப்பா மார்க்க வேண்டாம் விடு, நம்ம 2 பேரும் போவோம் அப்படி 2 பேரும் என்ன செஞ்சிருக்கணும்? ஒருமனப்பட்டு இருக்கணும். இந்த மார்க்க கூட்டி கொண்டு போகிற விஷயம் பெரிய பாவமா, பெரிய தீமையா? அது என்ன பிரச்சனை? சப்ப மேட்ரு. 2 பேருமே எப்பா நம்ம 2 பேரையும் பரிசுத்த ஆவியானவர் இணைச்சிருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்ம இந்த ஊழிய களத்தில் இந்த 13வது அதிகாரத்தில் இருந்து இந்த கால வரைக்கும் எத்தனையோ கிராமங்கள், எத்தனையோ பட்டணங்கள், எத்தனையோ இடங்களில் நம்ம 2 பேரையும் கொண்டு வந்து கத்த நடத்தி இருக்கிறார். ஆகவே இந்த மார்க்க என்ன செய்யக்கூடாது? கூட்டிட்டு போக கூடாது. அப்ப பவுல் சொல்ற வாதம் நியாயமா, நியாயம் இல்லையா? நியாயம். ஆனா பர்னபா என்ன செய்யறான்? முடியாது, மார்க்க கூட்டிட்டு தான் போகணும். இந்த சூழ்நிலையில் அவர்களுக்குள்ளாக கடும் வாக்குவாதம் உண்டாய். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், பர்னபா தவறா முடிவு எடுக்கிறான். ஓகே, அவன் எடுக்கிற முடிவு தப்பு. பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலுக்கு விரோதமான ஒரு முடிவு. அப்ப பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாய் எடுக்கப்படுகிற ஒரு முடிவுக்கு இந்த முடிவை காரணம் காட்டி
தரிசனம் பெற்ற பவுல் வாக்குவாதம் பண்ணலாமா? நான் ரெண்டு சைடும் பேசுறேன். நான் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் இருக்கிறேன், நான் அதெல்லாம் சம்மதிக்கவே மாட்டேன். அல்லேலூயா. இப்ப வாக்குவாதம் பண்ணின பவுல், கவனிங்க, வாக்குவாதம் பண்ணின பவுல், பிடிவாதம் பிடிச்ச பர்னபா, மார்க்க கூட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்ச பர்னபா, அதுவும் தப்பு, அதுவும் தப்பு. அத காரணம் காட்டி வாக்குவாதம் பண்ணின பவுலும், ரெண்டு பேருமே தேவ தரிசனம் பெற்றவர்கள். தேவ தரிசனம் பெற்றவர்களுக்குள் தேவ தரிசனம் தான் முதல் காரணமாய், முதல் முக்கியத்துவமாய் காணப்பட வேண்டும். இடையில இவன் என் சொந்தக்காரன், இவன் என்னுடைய சொக்காரன், இவன் எனக்கு விருப்பமானவன், இவனை கூட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. தேவ தரிசனத்துக்கு மாறாய் ஒரு முடிவெடுக்க கூடாது. மனுஷீகம், மனுஷீகம், மார்க்கு நம்ம சொந்தக்காரன், உறவு, இந்த மனுஷீகம் தேவ திட்டத்துக்கு விரோதமாய் சில முடிவுகளை எடுக்க தூண்டுகிறது. கவனிக்கணும். ஆரம்பத்தில் ஆவியானவருடைய உணர்வு, ஆரம்பத்தில் தேவ திட்டத்தை அக்யூரா, சரியா புரிந்து கொண்டு செயல்படுத்தப்பட்ட உணர்வுகள். ஆனா காலப்போக்கு மனுஷீகம், இரத்த உறவு, நெருக்கம் உள்ள வருது. அதனால சிந்தை மாறுது. நான் உங்களுக்கு ஒரு சின்ன செக் பண்ணும்படியா, நீங்க உங்களை தற்பரிசோதனை பண்ணிக்கொள்ளும்படியா நான் உங்களுக்கு சொல்றேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக, பல மாதங்களுக்கு முன்பாக உங்களிடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசின அந்த காரியத்தில் இந்த நாள் வரைக்கும் உறுதியா இருக்கிறீர்களா? உறுதியா இருக்கிறீங்களா? கவனிக்கணும். ஆரம்பத்தில் ஒரு தீர்மானம், ஆரம்பத்தில் ஒரு முடிவு. எனக்கு ஆண்டவர் இப்படி தரிசனம் கொடுத்தார், இப்படி சொப்பனம் கொடுத்தார், இதைத்தான் ஆண்டவர் செய்ய சொல்கிறார். ஆண்டவர் ஒரு இடத்திலிருந்து, ஒரு அக்கிரம கிரியையிலிருந்து, பாவ கிரியையிலிருந்து, போராட்டத்தின் கிரியையிலிருந்து கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்து தேவ திட்டம் நிறைவேறும்படியாய், தேவ தரிசனம் நிறைவேறும்படியாய் நம்மை அப்படியே செப்பரேட் பண்ணி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவர் என்னோடு பேசினார் பாஸ்டர், ஆண்டவர் எனக்கு இதை செய்ய சொன்னார், என் வாழ்க்கையில் இதெல்லாம் செய்ய சொன்னார். ஆனால் இடையில சில மனுஷீகம் உள்ள கிராஸ் ஆகுது, மனுஷீகம் உள்ள அசைவாடுது. அப்ப அவங்களுக்குள்ளாக வேற்று சிந்தனைகள் வருது. நான் உங்களுக்கு சொன்ன பாத்தீங்களா, ஆரம்பத்தில் கர்த்தர் பேசினார் என்று சொன்னவர்கள் கொஞ்ச நாள் கழிந்த பிறகு அவங்க அவங்களுடைய ஆவியானவருடைய திட்டத்தை விட்டு வெளியே போகும் பொழுது, பாஸ்டர் பேசுறது கர்த்தர் பேசல, என்னைய தான் திட்டுறாருன்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு புரியுதா? ஆனா திட்டுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆள் சொல்லுது, இல்ல கர்த்தர் பேசினாரு சொல்லுது. அப்ப இதுல என்ன குழப்பம் வருதுன்னா, தேவ தரிசனம் பெற்ற பிறகு மனுஷீகம் உள்ள வருது, மனுஷீக திட்டம் உள்ள வருது. ரெண்டு பேர் கூடி பேசும் பொழுது அவர்கள் பேசுகிறார்கள். ஒருவர் சொல்றார் நான் இப்படிதான் செய்யணும், இன்னொருவர் சொல்லுகிறார் அது முடியாது. அங்கே வாக்குவாதம் உண்டாகிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். உங்க ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பரிசுத்த ஆவியானவருடைய இடைபடுதல் முன்பு இருந்தது, இப்பொழுது இருக்குதா? நான் பேசுறேன், நான் பேசும் பொழுது உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை குறித்து நிதானிக்கக்கூடிய ஒரு உணர்வு இருக்குதா, இல்ல அது மனுஷீகம்
நிதானிக்கிற உணர்வு இருக்குதா? பவுலுக்கு பரிசுத்த ஆவியான உணர்வு தான் இருந்திருக்கிறது. ஆனால் அவர் கையாண்ட விதம் தவறு. பரிசுத்த ஆவியான உணர்வு என்ன? 13வது அதிகாரத்திலே நம்ம 2 பேரை தான் பிரித்தெடுத்தார். ஆகவே இன்னொரு ஆள் உள்ள என்று ஆகக்கூடாது, கவனமா இருக்கிறார். அந்த உணர்வு சரியான உணர்வு. எப்ப நாம 2 பேரும் தான் கர்த்தருடைய காரியமாய் களத்தில் நிற்கணும், வேற யாரும் உள்ள சேர்க்க கூடாது. ஆனால் அது வாக்குவாதமாய் சண்டையாய் மாற்றப்பட்டிருக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய வீட்டில் பாருங்களேன், சாதாரணமான காரியத்தை வாக்குவாதத்துக்கு கொண்டு வந்து விட்டுறோம். 2 பேருமே யாரு? ரட்சிக்கப்பட்டவர்கள். 2 பேருமே ஆண்டவருடைய பிள்ளைகள். ஒருவர் சொல்றது நியாயமா இருக்கு, ஒருவர் சொல்றது சொல்ல மாட்டீங்க. ஆனா ஒருவர் சொல்வது தேவ சித்தம், ஆனால் மற்றவர்கள் சொல்வது தேவ சித்தத்துக்கு எதிரானது. ஆனால் தேவ சித்தத்துக்கு எதிரானதை அவர்கள் சொல்வதற்கு காரணம் என்ன? அவர்கள் இருதயத்தை மாம்சீகம் நிரப்பியிருக்கு, மனுஷீகம் நிரப்பியிருக்கு. கர்த்தருடைய வசனத்தை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்கணும். ஒரு தேவனுடைய பிரசங்கம் பிரசங்கிக்கப்படும் பொழுது அதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்கணும். அப்பொழுதுதான் தேவ சித்தம் என்னது என்பது உணர்ந்து கொள்ள முடியும். மனுஷீகத்தில் பார்த்தா அதுல தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. பிசாசு நம்மை இழுத்து கொண்டு தள்ளிவிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் நீங்க வாசிங்க. கலாத்தியர் 2:13. மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பரணபாவும், சொல்லுங்க பாப்போம், அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், பரிசுத்த ஆவியினால் பெயர் சொல்லி அழைத்தவன். பரணபா யாரு? ஆவியானவர் பரலோகவுடைய பெயரை சொல்லுகிறார். நான் அழைத்த ஊழியத்திற்காய் பவுலையும் பரலோகவையும் பிரித்து விடுங்கள். ஆவியானவராலே திருவுளம் பெற்ற பெயர். அதுக்கு பிறகு பாருங்க, பர்னபா செல்லா காசா மாறிட்டான். பர்னபாவுடைய தரிசனம் அழிந்தது. பர்னபாவை குறித்து தேவன் வைத்திருந்த திட்டத்தை பர்னபா அழித்து போட்டான். கிறிஸ்தவர்களை வாழலாம், செத்த கிறிஸ்தவர்களாய் வாழ்வோம், ஜீவன் இல்லாத கிறிஸ்தவர்களாய் வாழ்வோம். காரணம் என்ன? கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். இந்த மாயையில் சிக்கிவிடக் கூடாது. அல்லேலூயா. ஊழிய பாரம் வருது, தரிசனம் வருது, ஆத்தும பாரம் வருது, கர்த்தருக்காக வாழணும்னு நினைக்கிறோம். இத்தனை வருஷம் நான் வேஸ்ட் ஆக்கிட்டேன், இனி கர்த்தருக்காக வாழ நினைக்கிறோம். ஆனா தேவ சித்தத்தின்படி முடிவெடுக்கணும், தேவ திட்டத்தின்படி முடிவெடுக்கணும். மனுஷீகத்தில் முடிவெடுக்க கூடாது, மாம்சீகத்தில் முடிவெடுக்க கூடாது. இவன் ஏன் ஜாதிக்காரன், இவன் ஏன் கொலைக்காரன், இவன் ஏன் என்னுடையவன், இந்த முடிவெல்லாம் எடுக்கவே கூடாது. அல்லேலூயா. நம்ம மனசும் மாம்சமும் விரும்புகிறபடி நாம நம்மை குறித்து ஒரு திட்டத்துக்குள் வரக்கூடாது, வரக்கூடாது. ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியானவருடைய தொடுதல் இருக்கு. நான் ஏற்கனவே ஜெப வேளையில் சொன்னேன், நீங்க உண்மையிலேயே நீங்க ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்றால், உண்மையிலேயே நான் எங்க அம்மா அப்பா ரட்சிக்கப்பட்டவங்க, நான் சர்ச்சுக்கு வந்தேன், நானும் சர்ச்சுக்கு வரேன்,
இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டிருக்கேன், அவங்கள்ட்ட தேவ தொடர்பு இருக்காது, அவங்கள்ட்ட பரிசுத்த ஆவியோட தொடர்பு இருக்காது. ஆனா அப்படி வந்திருந்தாலும் ஒரு நாள் கர்த்தருடைய தொடுதலை பெற்று கண்ணீரோடு பாவரிக்கை செய்து ஆண்டவருடைய அன்பு உள்ளத்துல வந்து அப்படிப்பட்ட ஒரு உணர்வு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கும் என்றால் அவங்க உள்ளத்துல ஆவியானவருடைய இடைபடுதல் உண்டாகும், உண்மையிலே உண்டாகும். ஆவியானவர் பேசுவார், ஆவியானவர் அவர்களோடு இடைபடுவார். ஆனால் மனுஷீகமும் நம்மோடு கூட இடைபடும். இதுல தான் வேற்றுமையை கண்டுபிடிக்கணும். நீங்க நல்லா கவனிங்க. எனக்கு ஆசையா இருக்கு, எனக்கு விருப்பமா இருக்கு, எனக்கு ஏற்றதா இருக்கு, என் மனசு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க எடுக்கிற முடிவெல்லாம் அது தேவ சித்தம் இல்லை. அல்லேலூயா. தேவ சித்தம் கிடையாது. எங்க யோனா போக கூடாதுன்னு முடிவெடுத்தானோ அவன் முடிவெடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவன் மனசு. ஆனா தேவனுடைய முடிவு வேற. இப்ப தேவனுடைய முடிவை எப்படி நாம் கண்டுபிடிக்கணும்? நாம விருப்பு வெறுப்பு இல்லாம, குறிக்கோள் இல்லாம, திட்டம் இல்லாம, ஆண்டவரே இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி நடந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஆசை விருப்பம் இல்லாம தேவனிடத்துல எந்த கண்டிஷன் இல்லாம ஆண்டவரிடத்துல நிக்கணும், ஜெபத்துல உறுதியா தரித்து இருக்கணும், ஆராதிக்கணும், உபவாசிக்கணும், தேவ பிரசன்னத்துல நிக்கணும். ஆண்டவர்கிட்ட போய் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுக்க கூடாது. ஆண்டவரே ஏ பி சி டி இதுல நீங்க என்ன கைய வைக்கிறீங்க, நான் என்ன செய்யணும், இதெல்லாம் இருக்க கூடாது. அல்லேலூயா. அப்படியெல்லாம் இல்லாம ஆண்டவரை ஆராதிப்பதும், ஆண்டவரை துதிப்பதும், ஆண்டவரை மகிமைப்படுத்துவதும், ஆவிக்குள் ஆகிறதும், இதுதான் நம்முடைய மோட்டிவேஷனா இருக்கணும். பவுலும் பர்னபாவும் உபவாசித்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே என் பேரை சொல்லுங்க, ஆண்டவரே எந்த ஊழியத்துக்கு அழைச்சிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு பவுலும் பர்னபாவும் ஜெபம் பண்ணாங்களா? இல்ல. கர்த்தர் உங்களை செப்பரேட் பண்ணும் பொழுது அவரே டைரக்டா வந்து உங்களோடு பேசுவார். நாமெல்லாம் என்ன சொல்றோம்? ஒத்தையா ரெட்டையா, ஒத்தையா ரெட்டையா, ஆண்டவரே சொல்லும் சொல்லும் சொல்லும், இதுவா அதுவா, இதுவா அதுவா. கடைசியில் நம்முடைய மனுஷிகம் ஜெயிச்சுச்சுன்னா நம்முடைய மனுஷிகத்துக்கு ஏற்றது மாதிரி ஒன்றை நம்ம தெரிந்தெடுப்போம். அல்லேலூயா. கடைசியில் என்ன சொல்லுவோம்? இதுதான் தேவ சித்தம்னு சொல்லுவோம். நம்ம வாழ்க்கை மண்ணா போயிடும், தொலைஞ்சு போயிடும். எத்தனை தரிசனம் பெற்றவர்கள் தரிசனம் இழந்துட்டார்கள் தெரியுமா? நிறைய தீர்க்கதரிசிகள் கூட திசை கெட்டு போனார்கள். தீர்க்கதரிசி, உண்மையிலே தீர்க்கதரிசி, நாம் இந்த கள்ள தீர்க்கதரிசி நான் சொல்லல, உண்மையிலே தீர்க்கதரிசி தரிசனம் இழந்து அவர்கள் வாழ்க்கை நிலை குலைந்து போனதற்கு காரணம் என்னன்னா அவர்கள் தேவ சித்தம் என்கிற இடத்தில் வரும் பொழுது மனுஷ சித்தத்தை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அவர்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்வார்கள். என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீங்க கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, என்னுடைய தரிசனம் அவமாய் போகக்கூடாது, என்னுடைய தரிசனம் கெட்டு போகக்கூடாது. என் தரிசனத்துக்குள் ஆசீர்வாதம் இருக்கு, என் தரிசனத்துக்குள் அபிஷேகம் இருக்கு, என் தரிசனத்துக்குள் ஆத்தும ரட்சிப்பு இருக்கு. ஒரு தேவ பிள்ளை ஆண்டவர் எனக்கு என்ன சொல்கிறாரோ அந்த காரியத்தை விருப்பு வெறுப்பு இல்லாம செயல்படுத்த ஆரம்பிக்கணும். அப்பொழுது இந்த பர்னபா இழுப்புண்டு போனது மாதிரி போக மாட்டான். அல்லேலூயா. பர்னபா அங்க இருக்கிற யூதர்கள் செய்கிற மாயத்துல இவனும் என்ன செஞ்சிட்டான்? மாய பண்ணி இழுப்புண்டு போயிட்டான். இன்னொருத்தரை குறித்து பைபிள் சொல்லுது, தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சு அவன் வேஸ்டா போயிட்டான். அல்லேலூயா. ஆசை வச்சு வேஸ்டா போயிட்டான். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், விருப்பத்திற்கும் ஆசைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, விருப்பம் விசுவாசத்தில் எழும்பும், ஆசை விசுவாசத்தை கொன்னுட்டு எழும்பும். அல்லேலூயா.
நம்ம பணக்கார ஆகணும்னு ஆசையா, விருப்பமா? நமக்கு நிறைய சொத்து, நிறைய நகை, நிறைய என்ன சொல்லலாம், பொருளாதாரம், பணம், இதெல்லாம் இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? நாங்க இருக்கலாம்னு சொன்னா நீங்க இருக்கக்கூடாதுங்க. அதனால நாங்களே கொஞ்சம் மௌனமாவே இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆசீர்வாதமா இருப்பது தான் கர்த்தருடைய சித்தம். சிலர் என்ன சொன்னா, பணம் நிறைய வந்தா நம்ம தப்பு பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுனாலே தப்பு பண்ணுவார்கள். அல்லேலூயா. நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், தேவ சித்தம். ஆனா எப்படி ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா, விசுவாசத்துல வளர்ச்சி அடைந்து ஆசீர்வதிக்கப்படணும். எப்படி ஆசீர்வதிக்கப்படணும்? பண ஆசை எல்லாத்தையுமே வேற இருக்கிறது. அதை சிலர் இச்சித்து, சொல்லுங்க, எதை விட்டு? அப்ப பண ஆசை நம்ம எதுல கொண்டு வந்து நிறுத்துது? விசுவாசத்தை விட்டு வழுவி போக பண்ணுது. அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தோடு ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவது கர்த்தருடைய சித்தம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். அப்போ ஒரு தேவ பிள்ளை விசுவாசத்தில் பெருகுகிறார்கள், விசுவாசத்தில் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள். விசுவாசத்தில் ஏமாற்றம் கிடையாது, பொய் புரட்டு கிடையாது, எந்த விதமான தாறுமாறான வாழ்க்கையும் கிடையாது. விசுவாசத்தில் அதெல்லாம் இல்லவே இல்லை. அன்புக்குரியவர்களே, நாம் இழுப்புண்டு போகக்கூடாது. பண ஆசை, பொருளாசை, எல்லா ஆசையும் நம்ம இழுத்து கீழே விழத்தள்ளிரும். ஆண்டவர் மேல பக்தி இருக்காது, ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்காது. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை பாருங்களேன். கொஞ்சம் பணம் இருந்தா போதும், அவங்க ஃபுல்லா பணத்தையே நம்புவாங்க. எப்ப ஆண்டவர் நம்புவாங்க? எல்லாம் செலவழிந்த பின்பு. தகப்பன்றது வாங்கிட்டு வந்த அத்தனை கோடியும் செலவழிந்த பின்பு ஒரு நேரம் ஆகாரத்துக்காக கோதுமை தவிடு கிடைக்குமான்னு எதிர்பார்க்கிற நேரத்தில் தன் தகப்பனை குறித்து ஒரு சிந்தனை வருது. அல்லேலூயா. ஐயோ, என் அப்பா வீட்டில் வேலைக்காரர்கள்லாம் நல்லா சாப்பிடுறாங்க. நான் சொல்றேன், கவனிங்க, நான் சொல்றேன், நமக்கு எத்தனை லட்சங்கள் இருந்தாலும் இந்த லட்சங்களை நம்ப கூடாது. அப்படிலாம் இருக்க முடியாது பாஸ்டர். அப்படின்னா நீங்க கஷ்டத்தான் போடுவீங்க. ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்ம கால்குலேஷன் எப்படி வருது? அந்த 3 பவுன் அடவு வைக்கலாம். இருக்கிறது 3 பவுன். ஒரு நெருக்கடியில் வரும் பொழுது நம்முடைய புத்தி, நம்முடைய நோக்கம் எல்லாம் வேற மாதிரி போகுது. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அது இருக்கட்டும், புருஷன் முன்னாடி 2 பேரும் முழங்கால போடு, ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவரே, எங்களுக்கு இப்படி ஒரு தேவை இருக்கு, இப்படி ஒரு நெருக்கடி இருக்கு, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, ஆண்டவரே எனக்கு ஒரு வழியை திறந்து தாருங்க. எங்க பாஸ்டர் எங்க வீட்டுக்காரர் வருவாரு? நீங்க கேளுங்க, ஆண்டவர்கிட்ட நீங்க நில்லுங்க, திறப்புல நில்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பணம் பொருள் இல்லை, இதெல்லாம் நான் நம்பல, நான் உண்மை நம்புறேன், நீங்க வழி திறக்கணும். ஆண்டவர்கிட்ட நில்லுங்க. ஒரு ஆள் ஜெபிக்கிறாங்கன்னா ஆண்டவர் விலகி போயிடுவாரா? இல்லை. விலகி போறதுக்கு காரணம் என்ன? அந்த ஒரு ஆளாகிலும் திறப்புல நிக்கலையே என்பதற்காக தான். காப்பாற்றுவதற்காக ஒரு ஆளு கூட இல்லையே,
ஒருத்தனை தேடினேன். ஆண்டவர் தேடுறத ஒருத்தன். நம்ம வீட்டில் 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, மாமா மாமி அம்மா அப்பா எல்லாம் இருக்கட்டும். இந்த 10 பேர்ல 9 பேர் ஒரு பக்கமா இருக்காங்க. நீங்க ஒரு ஆள் தனிச்சு நில்லுங்க, அதுக்குன்னு சண்டை போடக்கூடாது, பிரச்சனை பண்ணக்கூடாது, பவுல் பண்ண மாதிரி வாக்குவாதம் பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது. அதுக்கு வேதம் இடம் கொடுக்கல. நான் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு வேதம் இடம் கொடுக்கல. அவங்கள சொல்லுங்க, ஏப்பா நீங்க போங்க, நீங்க செய்யுங்க, நீங்க செயல்படுங்க, நான் அதுக்கு எதிரி கிடையாது. ஆனா நீங்க எங்க நிக்கணும்? ஆண்டவரே போற அவங்கள பாதியிலே பிடிச்சு கொண்டு வாங்கன்னு சொல்லி நிக்கணும். போறது எங்க போறது? பாதாளத்தில் விழ போறாங்க. அதுக்கு நம்ம சோறு பானை சட்டியெல்லாம் எடுத்து கொடுக்கிறோம். எங்க போய் விழுறதுக்கு? ஆண்டவர் பார்க்கிறார், இந்த வீட்டில் இந்த அம்மானாலும் இருப்பான்னு பார்க்கிறேன், இந்த வீட்டில் இந்த தம்பினாலும் இருப்பான்னு பார்க்கிறேன், அவனையும் காணலையா? ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுறார் தெரியுமா? நமக்கு தெரியுது இங்க போற ரூட் அழிவுக்குரிய ரூட், வேதனைக்குரிய ரூட். இந்த ரூட்ல போனா லாபம் இல்லை, நஷ்டம். ஆனா என் மனசு கொதிக்க மாட்டேங்குது. என் மனசு, நான் சொல்றேன், ரட்சிக்கப்படாத நிறைய ஃபேமிலிகள், முழுமையா ரட்சிக்கப்படாத தேவ பிள்ளைங்க நிறைய இருக்கீங்க. உங்க வீட்டில் உள்ள சம்திங் உறவு படைச்சவங்க ஒரு பாவம் செய்யும்போது, அக்கிரமம் செய்யும்போது, விக்கிரகத்துக்கு போகும்போது, ஒரு தடுமாற்றத்துக்கு போகும்போது உங்க இருதயம் பதைக்குதா? பதைக்கிறதுனா சும்மா சாதாரணது இல்ல. இருதயம் வலிக்கணும், இருதயம் தவிக்கணும். அவங்க எதுக்காக விரைந்தோடி கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? அழிவுக்கு. ஆனா நான் ஆண்டவரே தேசத்தை ரட்சியும், ஆண்டவரே எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை ரட்சியும். என்ன திருநெல்வேலி மாவட்டத்தை ரட்சிக்கணும்? என்ன திருநெல்வேலி மாவட்டத்தை? உன் வீட்டில் ஒருத்தன் சாக போறான், அவனுக்காக நீ ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீரும் கம்பளையுமா தேவ சமூகத்துல நிக்க உன்னால உன் மனசு விரும்பல, உன் மனசு விரும்பல. ஆண்டவர் உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார், உன்னை தெரிந்தெடுத்தார், பெயர் சொல்லி அழைத்தார். நீ இந்த குடும்பத்துக்கு திறப்புல நிப்ப. உன் மூலமா அந்த 10 பேர் ரட்சிக்கப்படுவாங்க, உன் மூலமா அந்த 20 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, ஃபர்ஸ்ட் என்னது? எருசலேம், யூதேயா, சமாரியா, கடைசி பரியந்தம். பாருங்க, ரட்சிக்கிறது கர்த்தர் தான். கவனிங்க, என்னைய பாருங்க, ரட்சிக்கிறது என்னமோ கர்த்தர் தான். கர்த்தர் தான் ரட்சிக்கணும், நம்ம மனுஷன் ரட்சிக்க முடியாது. ஆனா என் பக்கத்தில் ஒருத்தர் சாக போறான், என் மனசு கொதிக்கல. என் பக்கத்தில் ஒருத்தன் சாக போறான், அவன் என் ரத்த சம்பந்தப்பட்டவன், என் குடும்பம், என் ஜீன், என்னுடையவன். அவன் விக்கிரகத்தில் கிடக்கிறான், அவனுடைய வாழ்க்கை முடிந்து போன நரகத்துக்கு போக போகுது. ஆனா அவனுக்காக ஆத்துமா பாரம் இல்ல, கண்ணீர் இல்ல, கதர் இல்ல, எந்த புலம்பல் இல்ல. என் மனசு அவங்க செய்கிற துர்க்கிரியைகளுக்கு ஒத்து போகுது. ஆண்டவர் அழுகிறார், ஆண்டவர் வேதனைப்படுறார். உன்னை 10 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சித்தனே, உன்னை அபிஷேகித்தனே, உனக்குள்ளாக தேவ வல்லமையை வைத்தனே, அது எல்லாத்தையும் மனுஷீகத்தில் அடகு வச்சுட்டு கிடக்குறியா? மனுஷீகம். இவங்களே சொல்றாங்க, கர்த்தர் தேவ சித்தம் எப்ப இருக்கு அப்ப ஆண்டவர் ரட்சிப்பார். அது வரைக்கும் உன் இருதயம் என்ன செய்யணும்? நான் சொல்வது நியாயமா நியாயம் இல்லையா? அது வரைக்கும் ரட்சிப்பு உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்தில், எருசலேமில் நிறைவேறுற வரைக்கும் உன் இருதயம் எரிந்து கொண்டிருக்கணும். சாகபோகமாய் வாழ்கிறோம், எந்த ஆத்துமா பாரமும் கிடையாது.
ஆனா ஜெபம் மாத்திரம் தேசத்தை ரட்சி. ஆண்டவரே காஷ்மீர்ல குண்டுமலை போடுகிறான், ஆண்டவரே ஊப்பியில் அப்படி செய்யறான், ஆண்டவரே என் வீட்டில் இப்படி நடக்க ஆண்டவரே. அந்த தவிப்பு இல்லையே, அந்த வேதனை இல்லையே. அன்புக்குரிய தேவ பிள்ளையே, நான் மிகுந்த வருத்தத்தில் சொல்றேன். அதோடு கூட ஒரு உண்மையை சொல்றேன். நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளில் உங்க குடும்பத்துக்காக கண்ணீர் வடித்து கதறினீர்கள். ஆனால் தரிசனம் பெற்றதற்கு பிறகு உங்க உங்க கண்ணோட்டம் எல்லாம் வேற மாதிரி போயிட்டு, வேற மாதிரி போயிட்டு. ஆனா என்னைய கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேறல. பர்னபா மார்க்க கூட்டிக்கிட்டு ஊழியம் செய்ய போயிட்டான். அவன் எங்க போனா? தப்பு செய்ய போல, பாவம் செய்ய போல, அவனும் ஊழியம் செய்ய தான் போறான். பவுல் சீலாவை தெரிந்து கொண்டு அவனும் ஊழியத்துக்கு போயிட்டான். என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, ஒரு நிமிடம் அப்படி முழங்கால் படியிட்டு, என் குடும்ப ஆண்டவரை, என் புள்ள ஆண்டவரை, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். நீ தரிசனத்தை இழந்திருக்கிற, ஆனா நான் தரிசனத்தில் இருக்கிறேன், நானும் ஊழியம் செய்கிறேன். பவுல் சீலாவை கூட்டிட்டு போனது மாதிரி, பர்னபா மார்க்க கூட்டிட்டு போனது மாதிரி நீ திருப்தி அடைகிற, திருப்தி அடைகிற. நான் ஆண்டவருக்காக நிற்கிறேன், நான் 1 மணி நேரம் ஆத்மாவுக்காக ஜெபம் பண்ணேன். பவுல் சொல்றாரு, ஒருத்தன் எடறுனா என் இருதயம் எரிகிறது இல்லையோ, என் இருதயம் எரிகிறது இல்லையோ. தரிசனம் பெற்ற தேவ பிள்ளையே, உன் இருதயம் எரியுதா? உன் இருதயம் கதறுதா? நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நான் விளையாட்டுக்கு சொல்லல. நீ என்னமா ஊழியங்கிற, நான் ஆண்டவர் தரிசனம் கொடுத்துட்டான்னு சொல்ற. நான் ஆண்டவருக்காக தேசத்தை கலக்க போறேன்னு சொல்ற. என் தரிசனம் பெருசு, என்னை குறித்து கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதெல்லாம் பயங்கரமா இருக்குன்னு சொல்ற. ஆனா நீ உத்தரவாதம் பண்ண வேண்டிய காரியத்துக்காக நீ இன்னமும் உத்தரவாதம் பண்ணல. நீ மாம்சத்தில் கட்டப்பட்டு கிடக்கிறாய், நீ மனுஷீகத்தில் சுழண்டு இருக்கிறாய். நீ தேவ திட்டத்துக்கு வரணும், தேவ நோக்கத்துக்கு வரணும். தேவ திட்டத்தை வலியுறுத்தும் பொழுது அதை ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள். தேவ திட்டத்துக்கு விரோதமா நீ உன்னுடைய விசுவாச களத்தை அமைக்காத, அமைக்காத. பர்னபா யூதர்கள் செய்த மாயத்தில் இழுப்புண்டு போனான், இழுப்புண்டு போனான். யூதர்கள் செய்த மாயத்தில் இழுப்புண்டு போனான். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, கேட்பார் பேச்சு கேட்காத. உனக்கு ஆண்டவர் என்ன தரிசனம் கொடுத்தார்? உனக்கு ஆண்டவர் என்ன பேசினார்? உனக்கு ஆண்டவர் என்ன நோக்கத்தை வலியுறுத்தினார்? அதை முன்னிறுத்தி ஓடு, அதை முன்னிறுத்தி ஓடு. ஆண்டவர் ஒரு நோக்கம் இல்லாமல் ஒன்றையும் செய்கிறவர் அல்ல. நான் இப்பொழுது சொல்றேன், நீ தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ சந்ததி, நீ தரிசனம் பெற்ற தேவ சந்ததி. மாயத்துக்கு இடம் கொடுக்காத, மனுஷிகத்துக்கு இடம் கொடுக்காத. அழுதுகிற ஆண்டவருக்கு நேரம் உயர்த்தி சொல்லு, ஆண்டவரே என்னை அழைத்த அழைப்புக்கு என்னை ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டீரோ, என் மேல் என்ன தரிசனம் வைத்தீரோ, அந்த தேவ சித்தம், தேவ திட்டம் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன்.
தேவ திட்டம் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன். தேவ நோக்கம் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய கைய ஒரு நிமிடம் பிடிச்சுக்கிட்டு, என் குடும்பத்தை ஆண்டவர் ரட்சிக்கணும், என் குடும்பத்தை குறித்து ஒரு ஆத்தும பாரம் எனக்கு வரணும். அவங்க விக்கிரகத்தில் கட்டப்பட்டு கிடக்கிறார்கள், அவர்களை சத்துரு வாரிக்கொண்டு போக போறான். ஆனால் அது எனக்கு தெரியாமல் நானும் சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கு வருத்தமே இல்லை ஆண்டவரே, இந்த பாவிய மன்னிங்கப்பா, என்னை உயிர்ப்பீங்கப்பா, எனக்குள்ளாக அந்த ஒரு வேதனையை கொடு. என்னுடைய பிள்ளைகளுக்காய், என்னுடைய குடும்பத்திற்காய், என்னுடைய சகோதர சகோதரிகளுக்காய் நான் தேவ சமூகத்தில் இரவும் பகலும் திறப்புல நிற்கிற ஒரு தேவ பிரசன்னத்தை எனக்கு தாரும். உன்னை கொண்டு தேவன் முன் குறித்த தரிசனம் நிறைவேறணுமே தவிர வேறொரு தரிசனம் நிறைவேறக்கூடாது. நீயும் பவுலும் கர்த்தருடைய தரிசனத்தை நிறைவேற்றணுமே தவிர மார்க்கும் பவுலும் தேவ தரிசனத்தை நிறைவேற்றக்கூடாது. தேவ தரிசனம் உனக்குன்னு செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பங்களை ரட்சிக்கிறவர், கரங்களை தட்டி கர்த்தருடைய சமூகத்தில் ஆவியானவருடைய ஒரு பலத்த கரம், பலத்த கரம், பலத்த கரம், பலத்த கரம், பரிசுத்த ஆவியானவரால் தொடப்படுகிற வல்லமை இருப்பீங்கப்பா. பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். தொடர்ந்து உம்முடைய ஆளுகை இருக்கட்டும். கர்த்தர் எங்களோடு இடைப்படும், கர்த்தர் எங்களோடு இடைப்படும். ஆமென், ஆமென். உட்காருங்க. ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். கவனிங்க, நல்லா கவனிங்களேன். ஜீவன் சரிகிரம். சொல்லுங்க பாப்போம். சரிகிரத்தினுடைய தேவை பணம், பொருள், ஆஸ்தி, ஐஸ்வர்யம், இதெல்லாம் சரிகிரத்தினுடைய தேவை. ஆனா ஜீவன் மிக மிக முக்கியம். அல்லேலூயா. ஒரு ஜெபிக்கிற தேவ பிள்ளை, தரிசனம் பெற்ற தேவ பிள்ளை தேவையை விட ஜீவனுக்கு உத்தரவாதம் செலுத்தணும். கவனிச்சீங்களா? கடம்பாரத்துக்காக நிறைய ஜெபம் பண்ணுவோம், ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக ஜெபம் பண்ணுவோம், தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா செத்து கிடக்கிறவர்கள் உயிர்ப்பிக்கப்படணும் என்பது என்னுடைய அங்கலாய்ப்பாய் இருக்கணும். ஜெபமா இருக்கக்கூடாது, அங்கலாய்ப்பா இருக்கணும். ஆகார பார்த்து தேவன் கேட்டது போல, உனக்கு என்ன சம்பவம் நடக்குது, உனக்கு என்ன சம்பவிச்சுச்சு? என் பையன் அங்க செத்துட்டு கிடக்கிறான். அந்த ஒரு தவிப்பு, அந்த ஒரு அங்கலாய்ப்பு, அந்த ஒரு வேதனை. கடனுக்காக ஜெபம் பண்ணுங்க, விடுதலைக்காக ஜெபம் பண்ணுங்க, அதெல்லாம் தப்பு நான் சொல்ல மாட்டேன். நீங்க கவனிக்கணும், அது ஜெபமா இருக்கலாம், இது என்னுடைய கண்ணீரா இருக்கணும். பாருங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, மாநிலத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஆனா என் பக்கத்தில் இருக்கிற உயிர் செத்து போக கூடாது. புரிஞ்சா உங்களுக்கு? நான் சொல்றதை நீங்க புரிந்து கொள்ளணும். செத்து போன பிறகு ஐயோ அப்பா ஐயோ அப்பான்னு கூப்பாடுபட்டு ஜீவனை உண்டாக்க நம்மளால முடியாது. சாகுறதுக்கு முன்னாடி சாகுறவனை தடுக்கணும். சாகுறவுடைய சாவை அவர் விரும்புகிறது இல்லை. எத்தனையோ மனுஷர்கள் சாக மாட்டேன்னு தான் நினைக்கிறாங்க, எனக்கு சாவு இப்ப இல்லைன்னு நினைக்கிறாங்க, திடீர்னு போயிடுறாங்க, திடீர்னு போயிடுறாங்க. நமக்கு யாரு சாக போறா, யாரு சாக மாட்டா, யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நல்லா ஜெபித்தாலும் என்னைய குறித்து எனக்கும் தெரியாது எப்ப சாக போறேன்னு. ஆனா சாகுற வரைக்கும் நான் ஓடிக்கிட்டே இருக்கணும், என் லக்க பார்த்து போயிட்டே இருக்கணும், என் தரிசனம் நிறைவேற போயிட்டே இருக்கணும். நீ நல்லா புரிந்து கொள்ளணும்.
இதுவரைக்கும் இந்த பர்னபாவுடைய இழுப்புண்ட காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். தரிசனம் ஏன் கெட்டு போகுது? நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த தரிசனத்துல அந்த தரிசனம் பெற்ற பிறகு நாம ஏன் தடுமாறுறோம்? நம்ம மாம்சத்தில் இடம் கொடுக்கிறோம், மாம்சத்தில் முடிவெடுக்கிறோம். தேவ திட்டத்தை, தேவ நோக்கத்தை, தேவனுடைய முக்கியமான காரியத்தை நம்ம மறந்துட்டு வேற எதுக்கோ இம்பார்ட்டன்ட், அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். தேவ விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது பர்னபாவை மாறி தேவ சித்தத்தை அவாய்ட் பண்ணல, மாற்றல. பவுல் தேவ சித்தத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறான். நம்ம கூட வேற யாரும் வரக்கூடாது. தேவன் நமக்கு சொன்னது என்னது? பரிசுத்தாவே என்ன சொன்னா? நம்ம 2 பேரும் தான் போகணும் அப்படின்னு தேவ சித்தத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தான். ஆனால் அத வாக்குவாதத்துக்கும் சண்டைக்கும் கொண்டு போயிட்டான். இதுல தான் ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கணும். வீட்டுக்குள்ள ஒரு ஆளு தேவ சித்தத்தின்படி செயல்படுது, இன்னொரு ஆளு தேவ சித்தத்துக்கு முரணா செயல்படுது. அப்ப தேவ சித்தத்தின்படி செயல்படுகிற அவர்களும் தேவ தரிசனம் பெற்றவர்கள், தேவ சித்தத்துக்கு முரணாய் செயல்படுகிறவர்களும் தரிசனத்தை பெற்றவர்கள். கவனிக்கிறீங்களா? அப்ப தேவ தரிசனத்தின்படி ஓடணும்னு நினைக்கிறவங்க சொல்லி புரிய வைக்க முயற்சி எடுக்கணும். இல்லப்பா, இதுதான் தேவ சித்தம், ஆண்டவர் இப்படிதான் சொல்லி இருக்கிறாரு, இதுதான் கர்த்தருடைய நோக்கம் சொல்லி புரிய வைக்கணும். சண்டை போடக்கூடாது, வாக்குவாதம் பண்ண கூடாது. வேதம் என்ன சொல்லுது? விவாதம் எழும்பும் போதே பேச நிறுத்திரு. இந்த 2 வார்த்தை பேசுறா, அது எங்க போய் நிற்கும்? விவாதத்துக்கு போய் நிற்கும், வாக்குவாதத்துக்கு போய் நிற்கும். அப்ப வாக்குவாதத்துக்கு போறதுக்கு முன்னாடியே நாம என்ன செய்யணும்? இல்ல, தேவ சித்தம் இதுதான், ஆனா அவங்க தேவ சித்தத்துக்கு மாறா போறாங்க. சரி ஆண்டவரே நீங்க பார்த்துக்கிடுங்க. அடுத்து நம்ம எங்க போய் நிக்கணும்? ஆண்டவர்கிட்ட போய் நிக்கணும். அவங்கள்ட்ட போய் பிடிச்சு நிறுத்தி, நீ போக கூடாது, செய்யக்கூடாது, இது பண்ண, அதெல்லாம் கிடையாது. உடனே நாம எங்க போய் நிக்கணும்? இந்த பவுல் செய்த தவறு என்னன்னா, வாக்குவாதம் பண்றதுக்கும் சண்டை போடுறதுக்கும் போயிட்டான். அல்லேலூயா. கொலோசியர் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். கொலோசியர் 4வது அதிகாரம் 10வது வசனம். என்னோடு கூட காவலில் இருக்கிற அரிஸ்தருக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். நல்ல கவனிங்க. பர்னபாவுக்கு சொந்தக்காரனாகிய மார்க்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். இப்ப மார்க் எங்க இருக்கிறான்? எங்க இருந்து வாழ்த்துதல் சொல்றாங்க? சிறைச்சாலையில. பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறார். நிறைய பேர் கொலோசியருக்கு நிருபம் எழுதும் போது கடைசியா இவன் உன்னை வாழ்த்துறான், அவன் உன்னை வாழ்த்துறான், இவன் உன்னை வாழ்த்துறான், அவங்க எல்லாம் என் கூட இருக்கிறாங்க. இப்ப அதுல யாரு இருக்கிறான்? மார்க் இருக்கிறான். மார்க் யாரு? பர்னபாவுடைய இனத்தான். அல்லேலூயா. சண்டை எதுக்கு வந்துச்சு? அங்க போங்க. சண்டை எதுக்கு வந்துச்சு? சண்டை வந்ததே மார்க்க கூட்டிட்டு போக கூடாது, மார்க்க கூட்டிக்கிட்டு போக கூடாது என்றுதான் சண்டை வந்துச்சு. இப்ப பவுல் மார்க்க தன் பக்கத்திலே வச்சுக்கிட்டான். எப்படி வச்சான்? எப்படி வச்சான்? மார்க்க தன் பக்கத்துல வைக்கிறதுக்காக ஆண்டவர் ஒரு சாத்தானுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தார். கவனிக்கிறீங்களா? ஓஹோ, நீ ரொம்ப ஆவில வல்லமையா மாறிட்டியோ. பர்னபா தப்பு பண்றான், ஓகே, நீ தப்ப நிதானமா பொறுமையா உன் பரிசுத்தை இழக்காம நீ முன்கோபப்படாம நீ பர்னபாட்ட புரிய வச்சிருக்கணும். எப்பா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்போஸ்தலர்கள்லாம் கூடி ஜெபம் பண்ணும்போது இப்படிதானே ஆண்டவர் சொன்னாரு அப்படின்னு என்ன செஞ்சிருக்கணும்?
புரிய வச்சு சமாதானமா பவுலும் பர்னபாவும் சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு மகிமையா செய்திருப்பாங்கன்னா இதுக்கு முன்னாடி செய்ததை விட மகிமையா செய்திருப்பாங்க. ஆனா அதுக்கு இடம் கொடுக்காம நான் தேவ சித்தத்தின்படி தான் இருக்கிறேன், கர்த்தர் இப்படிதான் சொல்லி இருக்கிறார், பைபிள் இப்படிதான். நிறைய வீட்டில் சண்டை வர்றதுக்கு காரணமே வேதவசனம் தான். உங்களுக்கு புரியுதா? நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன். ஏன் செய்ய மாட்டேன்? என்னோடு ஆண்டவர் இப்படி பேசி இருக்கிறார். நான் சொல்றேன் இதை நீ செய்யணும். நான் ஏன் செய்யணும்? இல்ல, ஆண்டவருடைய சித்தம் இதுதான். ஆண்டவர் சொல்றாரு, நீ விவாதம் பண்றதுக்கோ வாக்குவாதம் பண்றதுக்கோ சண்டை போடுறதுக்கோ நான் உனக்கு அனுமதி கொடுக்கல. இதை நீங்க பாடமா கற்றுக்கிடணும். இது ஒரு பாடம். இந்த லெசன் ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ளணும். நான் பரிசுத்தமா வாழ்றேன், கர்த்தருக்காக தான் வைராக்கியமா இருக்கிறேன், ஆண்டவர் சொன்னாரு இருக்கட்டும், ஆண்டவரே சொன்னதாவே இருக்கட்டும். ஆண்டவர் சண்டை போடுறதுக்கு சொன்னாரா? வாக்குவாதம் பண்ண சொன்னாரா? விவாதம் பண்ண சொன்னாரா? பவுல் என்ன சொல்றாரு? பிறகு சில பாடமெல்லாம் கற்றுக்கிட்ட பிறகு என்ன சொல்றாரு? வாக்குவாதம் பண்றது எங்களுக்குரியது இல்லை என்று விளங்குகள். என்னது இது? இது 15வது அதிகாரத்துல மற்றவருக்கு புரியல. இந்த புரிதல் எப்படி வந்துச்சு? ஆண்டவர் ஒரு சாத்தானை கூப்பிட்டாரு, இங்க வாடா, என் பவுல் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கான், அவன் தேவ சித்தத்தை தான் செய்யறான், ஆனா ரொம்ப கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறான். அதனால நீ என்ன செய், நீ போய் அவன் தலையில கொட்டிக்கிட்டே இரு. யாரு? நீதிமான் கொட்டுனா பிடிக்காது. நிறைய பேருக்கு நீதிமான் கொட்டுனா பொங்கி வரும். சாத்தான் கொட்டுனா தேவ சித்தம், தேவ சித்தம், ஆண்டவர் 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 அனுமதிச்சது, ஆண்டவர் அனுமதிச்சது, ஆண்டவர் தான் அனுமதிச்சார். யாரா? நீ நீதிமான் கொட்டுறதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிற. அவர் எப்ப பார்த்தாலும் திட்டுவார் பாஸ்டர். இன்னொரு பாஸ்டர்ட்ட நம்மால என்ன சொல்றாங்க? அவர் எப்ப பார்த்தாலும் திட்டுவார். அவர் சொல்றாரு, அதுதான் சிஸ்டர் கவனமா இருக்கணும். கிழவனான தீர்க்கதரிசி, போன வாரம் சொன்னல, நான் அந்த சப்ஜெக்ட் இப்ப போக முடியாதுனால, இந்த கிழவனான தீர்க்கதரிசியே கவுத்து போடுவான். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன செய்கிறார்? தேவ சித்தத்தின்படி போகிறவர்களை தற்பாதுகாப்புக்காக அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சாத்தானுடைய தூதனா ஒருத்தனை கொண்டு வந்து நிறுத்துறாரு. வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், பவுலுக்கு இழுப்பு வியாதி இருந்துச்சான். வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், பவுலுக்கு நரம்பு தளர்ச்சி வியாதி இருந்துச்சான். அவர் திடீர்னு என்ன கண்டிஷன் ஆவான்னு தெரியாதான். அவர் 2-3 தடவை ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே, இயேசுநாதர் ஜெபம் பண்ண மாதிரி, ஆண்டவரே இது என்னை விட்டு நீங்கும். ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன். அப்போ உனக்கு பலவீனமா இல்லைனா நீ மார்க்க மறுபடியும் கூட்டிக்கிட மாட்ட. இப்ப பாருங்க, பவுலுக்கு ஒரு ஆளு ஹெல்ப்புக்கு இருந்துகிட்டே இருக்கணும், ஹெல்ப்புக்கு இருக்கணும். ஆண்டவர் மறுபடியும் மார்க்க கொண்டு வந்து கொடுக்கிறாரு. கொடுத்த உடனே இவன் பார்க்குறான், இந்த மார்க்குனால தானே நான் சண்டையை போட்டேன், இப்போ எனக்கு ஒரு வழி இல்லை, இந்த மார்க்கை தான் நான் என்ன செய்யணும், மார்க் இல்லைன்னா நான் இல்லை. புரிஞ்சா உங்களுக்கு? நாம எந்த விஷயத்துல சண்டை போடுறோமோ அந்த விஷயத்திலே நம்மளை தலைகுனிய வைப்பார். இது சாபம் இல்லை, இது நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்கும் ஆண்டவருடைய பிள்ளையாய் நிறுத்துவதற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதமான தேவன். இந்த மார்க்கினாலதான் பிரச்சனையே. ஆனா ஆண்டவர் இந்த சிறைச்சாலையில வெளியில எங்கேயும் போக முடியாது. ஒரு வீட்டு கைதி, அவனுக்குன்னு ஒரு வீடு கொடுக்கப்பட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ள அப்படியே இருக்கிறான். சாப்பாடு கிடைக்கும், சாப்பிடணும்,
எழுதணும், நிருபம் எழுதணும். கொரிந்தியருக்கு, தீமோத்திக்கு, அவனுக்கு, இவனுக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு நிருபம் எழுதணும். இவ்வளவுதான் வேலை, வேற வேலை இல்லை. அப்படி எழுதும் பொழுது யாருக்கு ஹெல்ப் பண்றா? மார்க்கு வேண்டான்னு சொன்னா மார்க்கை சேர்த்து கொண்டான். இதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் கிருபையுள்ளவர் என்பதை கண்டுபிடித்துக் கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையை ருசி பார்த்தான். இவனுக்கு பலவீனம், நிறைய பலவீனம். இந்த பலவீனத்தில் அவன் நிறைய காரியத்தை கற்றுக்கொண்டான். ஓஹோ, நான் இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படிலாம் செயல்படக்கூடாது. அவன் கற்றுக்கொண்டு இந்த மார்க்கை தன் பக்கமாய் சேர்த்து கொண்டான். எனக்கு அன்மையான தேவ பிள்ளைகளே, பர்னபாவை போல இழுப்புண்டு போவது தேவ தரிசனத்தில் உண்டாகிற தடுமாற்றம். பவுலை போல தேவ சித்தத்தை நான் செய்கிறேன் என்கிற வைராக்கியத்தில் வாக்குவாதம், சண்டை, பிரச்சனை, நான் ஆண்டவருக்காக வைராக்கியம் கொள்றேன் அப்படி என்று செயல்படுவதும் நம்ம தரிசன ஓட்டத்தில் நம்மை தடுமாற பண்ணுகிறது என்பதை மறக்க கூடாது. எல்லாரும் அப்படி எழும்பி நின்று ஒரு நிமிடம் அப்படி ஜெபம் பண்ணி இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்ய போறோம்.